பேசினார் மதுரை மாவட்ட பொருளாளர் அண்ணாவர்கள். அடுத்தபடியாக குருக்குரிய சகோதரர் மணீஸ்வரன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகளை பேசினார். சகோதர சகோதரிகளுக்கும் இங்கு கூடியிருக்கும் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த தலைவர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அண்ணன் துளசி அவர்களுக்கும் அன்னியார் அவர்கள் விஜயலட்சுமி அவர்களுக்கும் கல்யாணமாகி 25 வருஷம் நம்ம பார்க்கும்போது இப்பெல்லாம் புதுமண தம்பதிகள் மாதிரி இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு குடும்பம், ஒரு கதம்பம் அப்படின்வாங்க. திருப்பி என்ன சொல்ல வரேன்னாக்க, ஒரு குடும்பம் என்பது ஆரம்பிக்கிறதே மாதா பிதா குரு தெய்வம். ஸோ இவங்க எப்படி எக்ஸாம்பிளாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கற்றுக்குவாங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு 30-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 குழந்தை பெற்றிருந்தாங்க. அப்புறம் 2 ஆச்சு, இப்போ 1 ஆச்சு. இப்போ 1க்கே நிறைய பேர் எல்லா இடங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில். அது என்ன காரணம்னு ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஒவ்வாமை, ஃபுட்டில் ஒவ்வாமை இருக்கலாம், வேற்றுமை இருக்கலாம், கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்து மனசு வந்து ஒரு நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாக இருந்தாக்க, அதாவது நம்ம செய்கிற எண்ணங்கள், நம்ம என்ன உணவு உண்றோமோ அதே மாதிரி உடம்பு மாறுதுன்றாங்க. எண்ணங்களை வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னாக்கா எல்லாமே நல்லது நடக்கும். இந்த நன்னாவில் இவர் இன்னொரு 100 வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு வேண்டிய இறைவன் வேண்டி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. அவர்கள் இந்திய தகவல் சட்டமன்ற மாநில மகளிர் செயலாளர் சகோதரி சகோதரி பேசுகிறோம். மாலை வணக்கம். நமது அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி அமைப்பின் சார்பாக இன்று நமது அன்பு சகோதரர் திரு துளசி திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு 25வது ஆண்டு திருமண நாள் இன்று நமது அமைப்பின் சார்பாக அமைப்பு இப்போது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இங்கே வந்ததுமே நேற்று எனக்கு ரவி சார் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம துளசி சாருக்கு வந்து திருமண நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. துளசி சாருமே எங்களை கால் பண்ணி இன்வைட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் யோசித்தோம், நம்ம அமைப்பு ரீதியாக வந்து இது வரைக்கும் யாருக்குமே நம்ம அமைப்பில் வந்து திருமண நாள் வந்து கொண்டாடப்படல, எல்லாருக்குமே வந்து பிறந்தநாள் தான் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சார் வந்து சொன்னாங்க, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து நான் திருமண நாள்லாம் கொண்டாடவே இல்லை. இந்த 25வது வருஷ திருமண நாள் தான் வந்து இன்னைக்கு வந்து நான் இங்கே வந்து அண்ணனுடைய சார்பில் முன்னிலையில் செயல்படுத்த ஆசைப்பட்டேன். அந்த ஒரு விஷயத்துக்காக உண்மையுமே எனக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு கேட்கும்போது அந்த விஷயத்த. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு திருமண நாள் கடந்து வரும்போது, ஒரு வருஷத்துக்கு கடந்து வரும்போது அதை வந்து வீட்டில் எல்லாருமே நல்லா மகிழ்ச்சிகரமாக செலிப்ரேட் பண்ணணும்னு இப்போ உள்ள ஜென்ரேஷனும் சரி, வளர்ந்து வர ஜென்ரேஷனும் சரி, இப்போ தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க 25 வருஷமா நான் எந்த ஒரு திருமண நாளே நான் வீட்டில் கொண்டாடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் அதை கேட்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எல்லா மகளிருக்குமே வந்து நம்ம ஒரு கணவர் வந்து எனக்கு திருமண நாளை எனக்கு விஷ் பண்ணணும், எனக்கு சிறப்பாக செய்யணும் அப்படின்னா வந்து எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பும் நம்ம சகோதரி விஜயலட்சுமி அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவங்க இப்போ வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. சார் சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நான் அவங்க பல்லாண்டு பல ஆண்டு 100 ஆண்டு வாழணும் ஆசைப்பட்டு கடவுளை நான் எங்களுடைய அமைப்பு சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் கடவுளை அவங்களுடைய அனைத்து ஆசீர்வாதங்கள் வந்து சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன். என்ன சொல்றது, கடந்து வரும்போது அந்த 25 வருஷத்துக்குள்ள பல இன்பங்கள் இருக்கும், பல துன்பங்கள் இருக்கும், நிறைய இருக்கும். நிறைய விஷயங்கள் கடந்தா நம்ம வந்து அந்த 25 வருஷத்தை அவங்க கடந்து வந்துருக்காங்க. மனசுக்குள்ள வந்து சொல்ல முடியாத துக்கங்கள், சொல்ல முடியாத இன்பங்கள் எல்லாமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இருக்கும். நம்முடைய